அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாதுஹு. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, எல்லா வக்து தொழுகையிலையும் நாம் தொழுதுட்டு ஓதக்கூடிய துவாக்களை நாம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? தூங்குறது தான். தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாமே இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஓதுவோம் எல்லாருமே? அல்லாஹும்ம பிஸ்மிக்கா மூத்து வாஹியா, இதான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிற உங்களுடைய குரல் என் காதுக்கு நல்லா கேட்குது. ஆனால் இந்த தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய சில துவாக்கள் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாம் தூங்குகிறோம், இன்றைக்கி படுத்து தூங்குகிறோம், நாளைக்கு நாம் எந்திரிப்போமா அப்படிங்கிறது தெரியாது. இது அல்லாஹுடைய ரஹ்மத். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நம்மளால் எப்போவுமே டிசைட் பண்ண முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி எப்படி வேணாலும் மாறலாம். நல்லதாகவும் நடக்கலாம், அது கெட்டதாகவும் நடக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுப்போம். இந்த தூங்கக்கூடிய வேளையில் சிலர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. சிலர் தூங்கினாலும் கெட்ட கனவு வர்றதுனால அதில் ஒரு வகையான பீப்புள் கஷ்டப்படுவாங்க. சிலர் நம்ம நல்லா தான் தூங்குகிறோம், ஆனால் நாளைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாதது. அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்படி பல சைட்லேருந்து பல விதமான யோசனைகளை நாம் யோசிச்சுட்ருக்கோம். இப்படி எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிற மாதிரி நாம் இப்படி கெட்டதாக யோசித்தாலும் சரி, இல்லை ஏதோ கன்ஃபியூஷன் மோடில் யோசித்தாலும் சரி, அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி, நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறுற மாதிரி சில துவாக்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவாக்கள். அதை என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தூங்கும்போது ஓதும் துவா, அது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஓதுறது. அடுத்தது முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த திக்ருகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுவோம். அடுத்ததாக குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அவுதுபி ரப்பின்னாஸ், குல் அவுதுபி ரப்பில் ஃபலக், ஆயத்துல் குர்சி, இதெல்லாம் நாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிக்கிட்டு படுக்கணும். அது ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஆமன ரசூலு அப்படிங்கிற அந்த ஆயத்தை ஓதிக்கிறதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், கெட்டதுலேருந்து நமக்கு ஒரு ஆபத்துலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படிங்கும்போது அல்லாஹூ அல்லாஹூ அப்படிங்கிற துவாவை, குட்டி துவாவை நம்ம ஓதிக்கொள்ளலாம். லா இலாஹா இல்லல்லாஹூ, இதையே நாம் ஓதிக்கொள்ளலாம். இது ரெண்டையும் ஓதுறதுனால நம்மளுக்கு அந்த கெட்டதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். அடுத்து முக்கியமானது, நமக்கு கெட்ட கனவு வரக்கூடாதுப்பா. அந்த கெட்ட கனவு வந்துடுச்சுனாலே அது எப்படி வேணாலும் அந்த கெட்ட கனவை பேஸ் பண்ணியிருக்கலாம். கனவுகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இந்த கனவு வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எதுக்கு அந்த கெட்ட கனவு நமக்கு வந்துக்கிட்டு? வேணாமே, நம்ம நிம்மதியாக நல்லா ஒரு சவுண்ட் ஸ்லீப் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லா வேலையும் நல்லபடியாக பார்க்கலாம்ல. அதுக்காக அந்த கெட்ட கனவுலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு, அப்படி ஒரு கெட்ட கனவு நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் 21 தடவை ஓதுனா போதும். ஒரு குட்டி அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ் ரப்புடைய இறைவனுடைய திருப்பெயர் யா முத்த கபீர் அப்படிங்கிற இந்த குட்டி திருநாமத்தை இன்ஷா அல்லாஹ் 21 முறை ஓதிக்கொள்ளுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு கட்டாயம் கெட்ட கனவு வராது. இன்ஷா அல்லாஹ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய மனசு கெட்டதையும் நினைக்கும், நல்லதையும் நினைக்கும். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு ஒரு பிக் மொமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னாலும் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்? அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டே நம்மளுக்கு தூக்கம் வராது. அடுத்தது ஏதோ ஒரு கெட்டது, நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுப்பா, இப்போ ஒரு செமினார் எடுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வைவாக்கு நம்ம போகிறோம், அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணும், ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். அந்த கன்ஃபியூஷன் மோட்லேயே ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுடைய மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய மனசு நல்லபடியாக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இப்படி எல்லா விஷயமும் நடக்கணும். அதுக்கு யா மாஜித் அப்படிங்கிற இந்த குட்டி திருநாமத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுவோம். ஆனால் 100 முறை ஓதிக்கொள்ளணும், சரியா? இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு தூக்கம் கிடைக்கும், கெட்ட கனவும் வராது, நம்ம நல்லபடியாக தூங்கி எந்திரிப்போம், நம்மளுக்கு ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க அல்லாஹூ ரப்பி லா ஷரீக லஹூ அப்படிங்கிறத ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கோங்க. நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. அந்த ஓதிக்கிட்டே இருக்கும்பொழுதே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் தூக்கம் வரும். நம்ம தூங்கணுங்கிறதுக்காக பல ப்ரெஷர் நம்மளுடைய லைஃப்பில் இருக்குது. நமக்கு தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டு போட்டு விடுவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு சூறாவை போட்டு விடுவோம், யூடியூப்லேயோ இல்லை வேறு எதுலேயோ வரக்கூடிய சூறாக்களை நம்ம போட்டு அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனுடைய வாயிலாக நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு
நம்ம சூறாக்கள் ஓதக்கூடிய அந்த ரிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கும்போது அதன் மூலியமாக தூக்கம் வர்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த துவா ஓதுறதுனால கட்டாயம் நமக்கு தூக்கம் வரும். இன்ஷால்லா நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுடைய கேட்ஜெட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இன்ஷால்லா கட்டாயம் அல்லாஹ்வுடைய அருளாலும் பிறக்கத்தாலும் தூக்கம் கட்டாயம் வரும். இன்ஷால்லா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நமக்கு இறைவனுடைய ரஹ்மத்தும் ரிசுக்கும் பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லாமே நமக்கு கட்டாயம் வேணும். அது நமக்கு தூங்கும் போதும் கட்டாயம் வேணும் இல்லையா? ஏன்னா நம்ம தூங்கி காலையில் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சாதான் அடுத்த நாள் லைஃப் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ஓதணும் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹான் அல்லாஹி புக்ரத வ அசீலா. இந்த குட்டி துவாவை இன்ஷால்லா ஓதிக்கொள்ளுங்க. அதிகம் ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி கட்டாயம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, எல்லா வக்து தொழுகைக்கும் ஓதக்கூடிய துவாக்கள் பார்த்தாச்சு, தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறதையும் பார்த்தாச்சு. இப்போது இது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டியது. எப்படி ஃபாலோ பண்ணோம்? மனசுக்குள்ளார இதெல்லாமே நம்ம ஓதுறோம், இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் மேலே இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோட உள்ளச்சத்தோட சந்தோஷமாக நல்லபடியாக ஓதணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் ஹலாலான முறையில் அல்லாஹ் யா ரப்பு நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.